அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் இயல் 6இல் இசைத்தமிழர் இருவர் என்ற பகுதியை படித்து வருகின்றோம். இந்த துணைப்பாட பகுதியில் இளையராஜாவை பற்றியும் ஏஆர் ரகுமானை பற்றியும் நாம் படித்து வருகின்றோம். இதில் பக்கம் எண் 163இல் தமிழ் மட்டுமன்றி இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி என நம் நாட்டின் பிற மொழி பாடங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார். ஒரே மொழி மட்டுமல்ல, பல மொழிகளில் அந்த இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற அந்த படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார். இளையராஜா இசைக்கலைஞர் மட்டுமல்லர், சிறந்த ஒளிப்பட கலைஞர், கவிஞர், பாடகர், பால்நிலா பாதை, வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கும் எழுத்தாளரும் ஆவார். இதிலிருந்து அவர் இசையமைப்பாளர் மட்டுமல்ல, ஒரு கவிஞராகவும் ஒரு பாடகராகவும் ஒரு எழுத்தாளராகவும் விளங்குகின்றார். மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான நம்ரதா கே சாகர் என்னும் பாடலுக்கு இசையமைத்து இந்துஸ்தானி இசைப்பாடகர் அஜய் சக்கரவர்த்தியை பாட வைத்து இசைக்கோவையை வெளியிட்டிருக்கிறார். இதில் மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடல், அந்த பாடல் தான் நம்ரதா கே சாகர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார். அதில் இந்துஸ்தானி இசைப்பாடகரை இவர் பாட வைத்திருக்கின்றார். அதில் ஆசியாவிலேயே முதலில் சிம்பொனி என்னும் மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையை உருவாக்கியவர் இவரே. அப்போது ஆசியாவிலேயே முதலில் அந்த சிம்பொனி இசை பற்றிய செய்தியையும் அதில் மேற்கத்திய செவ்விய வடிவ இசையும் அதை அந்த கோவையை உருவாக்கியவர் இவரே ஆவார். சிம்பொனி இசை பணியை எழுத குறைந்தது 6 மாதமாவது ஆகும். அந்த சிம்பொனி இசை பணியை எழுத குறைந்தது 6 மாதம் தேவைப்படுகின்றது. வெறும் 13 நாட்களில் இச்சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றார். 6 மாதம் தேவைப்படுகின்ற அந்த சிம்பொனி இசை பற்றிய செய்தியை வெறும் 13 நாள்களிலேயே இச்சாதனையை அவர் நிகழ்த்தியிருக்கின்றார். பண்டைய தமிழ் அரசர்களின் ஆட்சி வட இந்தியா வரையிலும் பரவியிருந்தது. தமிழர்களுடைய ஆட்சி வட இந்தியாவினுடைய எல்லை வரையிலும் பரவியிருந்தது. ஆனால் இளையராஜாவின் இசை, அந்த அவருடைய புகழானது இராஜாங்கமோ உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றது. இந்த இளையராஜாவினுடைய இசையானது நம்முடைய வட இந்தியா மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் அது பரவி கிடக்கின்றது. இதெல்லாம் இளையராஜாவினுடைய பெருமையாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு கலைஞர், இசைப்பாடகர் கிடைத்திருப்பது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை என்றே நாம் கருத வேண்டும். இப்படிப்பட்ட இசை கலைஞரை தொடர்ந்து அடுத்தது ஆஸ்கர் நாயகன் என்று சொல்லப்படுகின்ற, ஆஸ்கர் தமிழர் என்று சொல்லப்படுகின்றவர் தான் இங்கே அமெரிக்காவின் கோடாக் அரங்கில் ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கும் தருணம். இன்னும் சில நிமிடங்களில் இசைக்கான விருதுக்குரியவர் அறிவிக்கப்பட இருக்கிறார். அமெரிக்காவில் கோடாக் அரங்கில் ஆஸ்கர் விருது அறிவிக்கின்ற தருணமாக இருக்கின்றது. அதில் சில நிமிடங்களில் இசைக்கான விருதுகளை அளிக்க நேரம் வந்துவிட்டது. அறிவிக்க தயாராக இருக்கின்றார்கள். அவ்விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 5 இசைப்பாடர்களும் தம்முள் விருதுக்குரியவர் யார் என அறியும் ஆவலில் அமர்ந்திருக்கின்றனர். அந்த விருதுக்கு உரியவர்கள் 5 இசையமைப்பாளர்கள். அதில் யார் என்பதை தெரிந்து கொள்ள அவர்கள் ஆவலாக இருக்கின்றார்கள். அவர்களில் 4 அவ்விருதுக்கு பலமுறை பரிந்துரைக்கப்பட்டவர்கள். ஒருவர் மட்டுமே புதியவர். அவருக்கே 2009ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான ஆஸ்கர் விருது என்று அறிவிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில் முதலில் அங்கே அமர்ந்திருக்கின்ற ஒருவர் இருக்கின்றார். அந்த அரங்கத்தில் கரவொலிகள், அந்த அரங்கத்தின் மூலமாக கரவொலிகள் ஒலிக்கின்றது. அரங்கத்தின் கரவொலி அடங்குவதற்கு முன்பே சிறந்த திரை இசை பாடலுக்கான விருதுக்கும் இவரின் பெயரே அறிவிக்கப்படுகிறது. 2 ஆஸ்கர் விருதுகள் இவருக்கே. 2 கரங்களிலும் விருதுகளை ஏந்தியவாறு உரையை தொடங்கியவர் தம் தாய்மொழியான தமிழில் உரையை நிறைவு செய்கிறார். ஆம், அவர்தான்
உலக அரங்கின் சாதனை நாயகனாக திகழும் இசைப்புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள். ஆனால் அந்த அமெரிக்கா நிறுவனம் நடத்திய அந்த விருது விழாவில் எத்தனையோ பேர் விருதுகள் பெற்றிருக்கின்றார்கள். பல முறை அந்த விருதுகளை அவர்கள் பெற்றிருக்கின்றனர். ஆனால் 2 விருதுகளை ஒரே இடத்தில் ஒரே முறையில் அவர் பெறுவது என்பது சாதனைக்குரியதாக இருந்தது. கரவொலிகள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அந்த நிலையில் உரைய நிகழ்த்துகள் என்று சொல்கின்ற பொழுது தாய்மொழியாம் தமிழை நிலைநிறுத்தி தமிழின் மூலமாக உரையாற்றி தமிழ் மக்களுக்கு பெருமையை சேர்த்துள்ளார். அந்த இசை கலைஞருக்குரிய பெருமையை அவர் பெற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சாதனை நாயகன்தான் ஏஆர் ரகுமான் அவர். தம் இசைக்கு கிடைத்த 2 விருதுகளையும் கையில் ஏந்திய நிலையில் கடந்து வந்த பாதை அவர் கண்முன்னே நிழலாடியது. அந்த 2 விருதுகள் பெறுவதற்கு எவ்வளவு உழைத்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியை அவர் நினைத்துக்கின்ற பொழுது அந்த பாதையானது கண்முன்னே நிற்கின்றது. இவருடைய தந்தை ஆர்.கே. சேகர் மலையாள திரைப்பட உலகில் புகழுடன் விளங்கிய இசைக்கலைஞர். இவருடைய தந்தையானவர் ஆர்.கே. சேகர் மலையாள திரைப்படத்தினுடைய அந்த மலையாள திரைப்படத்தின் உலகில் புகழுடன் விளங்கிய ஒரு இசைக்கலைஞராக இருந்தார். இளம் வயதிலேயே ஏஆர் ரகுமான் தம் தந்தையின் இசை பயணத்தில் இணைந்து கொண்டார். தந்தை எங்கெங்கே செல்கின்றார்களோ அந்த இசை பயணத்தில் தானும் அதில் கலந்து கொண்டார். தந்தையை சூழ்ந்திருந்த இசைக்கருவிகள் அவருள் இசை வேட்கையை தூண்டின. இசைக்கலைஞர்கள் வியக்கும் வகையில் 4 வயதிலேயே ஹார்மோனியம் இசைப்பதில் திறமை பெற்றிருந்தார். ஆனால் சிறு வயதிலேயே 4 வயதிலேயே ஹார்மோனியத்தை இசைப்பதில் அவர் திறமையாக இருந்தார், ஆர்வத்துடன் இருந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்கும் சூழல் ஏற்பட்டதனால் பள்ளி படிப்புக்கு அது இடையூறாக ஏற்பட்டது. ஆனால் தந்தை இழந்த காரணத்தினால் குடும்ப பொறுப்புகள் எல்லாம் சுமந்த அந்த சூழ்நிலையில் பள்ளி படிப்புக்கு அதை இடையூறாகவே இருந்தது. இசைக்குழுக்களில் இரவெல்லாம் பணியாற்றிவிட்டு நேராக பள்ளிக்கு செல்வார். அந்த இசைக்குழுவில் சேர்ந்து அங்கே பணியாற்றியவுடன் அங்கிருந்து நேராக பள்ளிக்கு செல்வார். பள்ளியின் அந்த நுழைவு வாயிலில் இவரின் தாயார் காத்திருந்து இவருக்கு சீருடை அணிவித்தும் உணவளிவித்தும் வகுப்பிற்கு அனுப்பி வைப்பார். அந்த நேராக பள்ளிக்கு சென்ற அந்த காரணத்தினால் தன்னுடைய தாயானவள் வீட்டிலிருந்து அந்த வேண்டிய உணவுகளையும் சீருடைகளையும் எடுத்து சென்று அங்கே அணிவித்து பள்ளிக்கு அனுப்புவார். இத்தகைய வாழ்க்கை போராட்டத்தால் பள்ளி படிப்பு 11ஆம் வகுப்புடனே முடிந்துவிட்டது. ஆனால் அவர் படித்த பள்ளி வகுப்பானது 11ஆம் வகுப்பை மட்டுமே அவர் படித்திருந்தார். ஏஆர் ரகுமான் 1992ஆம் ஆண்டு ரோஜா என்னும் திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக தமது திரை இசை பயணத்தை தொடங்கினார். இதற்கு முன்னால் இசைக்குழுவிலே மற்றும் வாசித்து வந்த அவர் முதலில் ரோஜா படத்திற்கு அந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக தன்னுடைய திரை இசை பயணத்தை அவர் தொடங்கினார். இவரின் இசை தமிழ் திரைப்பட இசை உலகில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. தம் முதல் படத்திற்கே தேசிய விருது பெற்ற முதல் இந்திய இசையமைப்பாளர் என்ற சிறப்பினை பெற்றார். ஆனால் அவர் இசையமைத்த முதல் படத்திற்கே இவ்வாறு ஒரு தேசிய விருதை பெற்றவர் என்ற அந்த பெருமையை அவர் பெற்றார். அந்த இசை பங்களிப்பால் இளைஞர் உலகின் இசை ஆளுமையாக வளர்ந்தார். அடுத்தடுத்த படங்களில் அவர் வெளிப்படுத்திய மெல்லிசை கேட்டவர் நெஞ்சங்களிலெல்லாம் சிம்மாசனமிட்டு அமர்ந்தது. தமிழ் யாப்பிலக்கணத்தின் 4 வகை பாக்களில் கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசையாகும். இந்த துள்ளல் ஓசைக்கு மயங்காதவர்களே உலகில் இல்லை எனலாம். தோல்கருவியால் துடித்தெழும் இந்த துள்ளல் ஓசை கொண்டாட்ட மனநிலை வெளிப்பாடு தமிழ் மக்களின் நெடிய வாழ்வில் மரபில் துள்ளலோசை சாயல் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும். இவருடைய தமிழுடைய அந்த பாக்கள் என்று சொல்லுங்கள், ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு சொல்கின்றோம். ஆனால் இவருடைய அந்த கலிப்பா வகையில் இருக்கின்ற அந்த துள்ளலோசை பாடல்கள் எல்லாம் மக்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தந்தது. அதில் தோற்கருவியால் துடித்தெழும் இந்த துள்ளலோசை அந்த கொண்டாட்ட மக்களுடைய வெளிப்பாடாக மனனுடைய வெளிப்பாடாக திகழ்ந்தது. அங்கும் எண்ணாதபடி எங்கும் அவருடைய இசையானது நிறைந்திருந்தது.
கேட்ட மக்கள் எல்லாம் இன்பம் கொண்டார்கள். இதனை நுட்பமாக உணர்ந்த ஏஆர் ரகுமான் தம் இசை கட்டத்துக்குள் நின்று இளைஞர்களை ஆடவும் பாடவும் வைத்தார். தன்னுடைய அற்புதமான அந்த இசையின் மூலமாக அங்கே தூங்கி கிடந்த மக்களையும் கூட தட்டி எழுப்புகின்ற அளவுக்கு அந்த பாடல்களை இசைக்கிட்டு அவருடைய பாடலை கேட்டாலே ஆடி மகிழ்கின்ற எண்ணமானது பொதுமக்களுக்கு ஏற்பட்டது. உலகை வெற்றி கொள்ள புறப்பட்ட தமிழர்களுடன் வலம் வந்த இசைத்தோழமை ஏஆர் ரகுமான் 90களில் தொழில்நுட்ப கல்வி பயின்று உலகெங்கும் பரவிய தமிழ் இளைஞர்களை இணைத்தது அவர் தம் இசை. அப்பொழுது இவருடைய இசையானது 1990களில் தொழில்நுட்ப கல்வி படித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் பயின்று உலகெங்கும் தமிழ் இளைஞர்களை இணைத்தது. அவர் எங்கெங்கெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அதை இணைக்கச் செய்தது. அவர் உலகின் பல நாடுகளை சேர்ந்த இசை பண்பாட்டு குறியீடுகளை தம் இசையில் தவழவிட்டார். அது மட்டுமல்லாது இணைய வழியில் உலவும் இளைஞர்களின் கனவை இசையாக மொழிபெயர்த்து கால பதாகையில் ஒளிவண்ணம் தீட்டினார். அப்பொழுது இளைஞர்களுடைய கனவை இசையாக வெளிப்படுத்துவது வல்லவராக இருந்தார். அந்த இசையாக மொழிபெயர்த்து கால பதாகையில் ஒளிவண்ணம் தீட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை உடையவர் ஏஆர் ரகுமான் அவர்கள். நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை இவற்றுடன் மேற்கத்திய உலகளாவிய இசை முறைகளையும் கலந்து புதிய கணினி தொழில்நுட்ப உதவியுடன் உலகத்தரத்தில் இசையமைத்ததுடன் பல இளம் பாடகர்களையும் அறிமுகம் செய்தார். ஆனால் ஒரு இசை மட்டுமல்லாது அதில் கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, மேற்கத்திய இசை என்று அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அவர் தெரிந்து கொண்ட அவர் உலகளாவிய இசை முறைகளெல்லாம் கலந்து புதிய கணினி தொழில்நுட்ப உதவியுடன் உலகத்தரத்தில் இசையமைப்பதுடன் பல பாடகர்கள் புது பாடல்களை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய வாழ்வியலுக்கு அடிக்கோலினார் என்று கூறலாம். ரகுமானிடம் எல்லோரும் ரசித்து கேட்பது அவரது தாளம் உருவாக்கும் முறை. ஒரு பாடலுக்கென மெட்டை உருவாக்கும் முன் அதற்கான தாளத்தை தான் முதலில் அவர் உருவாக்குவார். இப்போ முதல்ல அவர் தாளத்தை உருவாக்கி அதற்கு பின்னால் அந்த மெட்டுக்கேற்ப அந்த இசையை அவர் அமைக்கின்றார். பாடலுக்கான சூழலை மனத்தில் உள்வாங்கி கொண்டு அதற்கேற்ற தாளக்கட்டை உருவாக்கி அதனுள் அமைந்திருக்கும் பாடலுக்கென மெட்டை வெளிக்கொணர்வார். ஒரு சிறந்த மெட்டு எப்படி ஈர்க்கிறதோ அதுபோல பாடலின் பல்லவிக்கும் சரணத்திற்கும் இடையில் வரும் இசையும் மக்களை ஈர்க்கும்படியாக இசையமைப்பதில் வல்லவர். அப்போது அந்த பாடலுடைய சூழலுக்கேற்க தாளத்தை அமைக்கின்றார், அதற்கு பின்னால் மெட்டை அமைக்கின்றார், அதற்கு பின்னால் அதற்கு வேண்டிய இசையை அமைக்கின்றார். பல்லவிக்கும் சரணத்துக்கும் இடையில் அந்த இசையும் மக்களை ஈர்க்கும்படியான அந்த இசையமைப்பதில் இவர் வல்லவராக இருந்தார். அது மட்டும் கிடையாது, மெட்டுக்கு இணையான இசைக்கோவையை வழங்கியதில் மெட்டுக்கு இணையான இசைக்கோவை அதை வழங்கியதில் தனித்துவமானவர் இளையராஜா எனில் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவர் ரகுமான் ஆவார். சிம்பொனிசையினுடைய சிறந்த இசையமைப்பாளராக இருந்த இளையராஜா அவர்களை தொடர்ந்து அந்த இளையராஜாவினுடைய அந்த புகழையும் அந்த இசையமைப்பும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவர் ரகுமான் என்று கூறலாம். இவர் இசையமைத்த வந்தே மாதரம், ஜனகணமன இசை தொகுதிகள் நவீன இசை வடிவில் நாட்டுப்பற்று உணர்வை மிளறச் செய்தன. இவர் அந்த வந்தே மாதரம் அந்த பாடலுக்கும் அவருடைய ஜனகணமன என்னும் அந்த பாடலுக்கும் இசை தொகுதிகள் நவீன முறையில் அவர் அமைத்து பாடிய பாடலானது உலகெங்கும் பரவியது. மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல தென்னிந்திய மொழிகளுக்கும் இசையமைத்ததோடு இந்தி திரைப்பட உலகத்திலும் தம் இசை முத்திரையை பதித்தார். அப்போது தெலுங்கு, தமிழ், கன்னடம் இந்த மொழிகளில் மொழிபெயர்த்த இந்த பாடல்களை பாடியது மட்டுமல்லாமல் இசையமைத்தது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து ஹிந்தி படங்களிலும் கூட திரைப்படத்திலும் கூட இவர் இசையமைத்திருக்கின்றார். மேலை நாட்டு திரைப்படங்களுக்கும் நாடகங்களுக்கும் இசையமைத்து உலக இசையமைப்பாளர்கள் வரிசையிலும் தம்மை நிலைநாட்டி கொண்டார்.
தமிழ்நாட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் மேலை நாட்டினுடைய திரைப்படங்களுக்கும் அந்த நாடகங்களுக்கும் இசையமைத்த காரணத்தினால் இவர் உலக இசையமைப்பாளர் என்ற வரிசையில் அவர் நிற்கின்றார். வெவ்வேறு கலாச்சார மக்களையும் தம் இசையால் ஒருங்கிணைத்ததுடன் திரை இசையில் சூஃபி இசையை அறிமுகப்படுத்திய சிறப்பும் இவருக்கு உண்டு. அந்த வெவ்வேறு கலாச்சார மக்களையும் தம் இசையால் ஒருங்கிணைத்ததுடன் அது மட்டும் கிடையாது, அதில் சூஃபி இசையை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. இதில் ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்தின் இசைக்காக கோல்டன் குளோப் விருது பெற்றதன் மூலம் உலகளாவிய புகழ் பெற்றார். அதில் கோல்டன் குளோப் அந்த விருது பெற்றிருக்கின்றார். எந்த படத்திற்காக? அதில் ஸ்லம்டாக் மில்லியனியர் என்ற அந்த படத்திற்காக அந்த விருது பெற்றதன் மூலம் உலகளாவிய புகழ் பெற்றார். அவ்விருது பெற்ற முதல் இந்தியரும் இவரே. இவரின் ஆஸ்கர் சாதனை சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு வாழ்க்கை பாடமாகும். அதே படத்தின் இசைக்காக கிராமி விருதையும் பெற்றிருக்கின்றார். இப்போ அதே படத்தினுடைய இசைக்காக கிராமி விருதையும் அவர் பெற்றிருக்கின்றார். இது தமிழ்நாட்டுக்கு பெருமையாக இருக்கின்றது. தமிழர் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இசைக்கென்று ஓர் இன்றியமையாத இடம் உண்டு. அதில் இளையராஜா, ஏஆர் ரகுமான் ஆகியோரின் வருகை புகழ் மகுடமாக ஒளிர்கின்றது. ஆனால் தமிழருடைய அந்த புகழை உலகெங்கும் கொண்டு சென்றவர்கள் இளையராஜாவும் ஏஆர் ரகுமானும் ஆவார்கள். இதில் இவர் பெற்ற இந்த விருதாக 165 பக்கம் முதலில் பெற்ற விருதுகள் இருக்கின்றது. இந்திய அரசு பத்மபூஷன் விருது, தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது, அதில் கேரள அரசானது தங்கப்பதக்கம், உத்தரப்பிரதேசம் ஹாவாத் சம்மான் விருது, மத்திய பிரதேசம் லதா மங்கேஷ்கர் விருது, மொரீஷியஸ் தேசிய இசை விருது, மலேசியா தேசிய இசை விருது, ஸ்டான் இஃபோர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச இசை விருது போன்ற அந்த விருதுகளையும் அது வழங்கி சிறப்பித்தது. அதில் பக்கம் 164 இறுதியில் இருக்கின்ற பகுதியாக பிங்கள நிகண்ட என்னும் நூலில் 103 பண்கள் காணப்படுகின்றன. பண்கள் பாடும் காலங்களுக்கு ஏற்றவாறு பகல் பண், இரவு பண், பொதுப்பண் என்று வகுக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் அல்லாமல் அதற்கு முன்னால் இருக்கின்ற பகுதியாக பக்கம் 163 இதில் இளையராஜாவுடைய அந்த புகழாகவும் பரிபாடலில் நோத்திரம், பாலையாழ், காந்தாரம் முதலிய பண்கள் காணப்படுகின்றன. சைவ திருமுறைகளில் கரைக்கால் அம்மையார் நட்டப்பாடையிலும் இந்தளத்திலும் பாடியுள்ளார். அதே போல் தேவாரம் என்று சொல்கின்ற பொழுது தேவாரத்தில் 23 பண்களில் பாடல்கள் உள்ளன. தேவாரத்தில் இல்லாது திவ்ய பிரபந்தத்தில் மட்டும் காணப்படும் பண்கள் நைவளம், அந்தாளி, தோடி, கல்வானம், பியந்தை, குரண்டி, முதிர்ந்த இந்தளம் ஆகியவை. சாளரபாணி என்ற பண் 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் காணப்படுகின்றன. இதில் இளையராஜாவினுடைய விருதுகளாக இங்கே பக்கம் 162 இந்திய அரசு பத்மபூஷன் விருது, சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது, சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது, தமிழ்நாடு கலைமாமணி விருது, மத்திய பிரதேசம் லதா மங்கேஷ்கர் விருது, கேரளா நிசா கந்தி சங்கீத விருது போன்ற விருதுகளையும் பெற்றிருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த இசைத்தமிழர்கள் இருவராலும் நம்முடைய தமிழ்நாடானது அதிக பெருமை பெற்றிருக்கின்றது, உலக அளவில் பெருமையை பெற்றிருக்கின்றது. இவர்களுடைய புகழ் ஓங்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று நாம் சொல்லி இதை முடிக்கின்றோம். மாணவர்கள், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு அந்த பகுதிகளெல்லாம் படித்து தேர்வுக்காக நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் இலக்கண பயிற்சிகளையும் மற்ற பாடலினுடைய மனப்பாட பகுதிகளையும் படித்து எழுதி உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.